முன்னாள் அமைச்சருமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அவருடைய தலைமையிலே இங்கே கூட்டணி கட்சிகளுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசை கண்டித்து நீட் தேர்வை இங்கே அமல்படுத்தக்கூடாது என்ற இந்த முழக்கத்தை இந்திய குடியரசுக் கட்சி பூலே வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை இந்திய குடியரசுக் கட்சி பூலே மத்திய அரசு வன்மையாக கண்டிக்கும் போராட்டங்களிலே கலந்து கொள்ளும் என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நீட் தேர்வு என்பது மக்களுக்கான ஒரு கல்வி வேண்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனம் எழுதுகிற பொழுதே அவர் தனித்தப்பட்ட கருத்துக்களை எழுதவில்லை. இந்த மக்களுக்கான தேவைப்பட்ட உரிமைகளை எது இந்த மக்களுக்கு செய்ய முடியும், எதனால் இந்த அரசு நடைபெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையை வைத்துத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படை உரிமைகள் கூட தெரியாமல் இத்தனை ஆண்டு காலமாக மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசு இந்த மக்களை, தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நீட் தேர்வை எத்தனை கட்சிகள் சொன்னாலும் அதை வாபஸ் பெறுவதாக இல்லை. கள்ளக்குறிச்சியிலே நடந்த சம்பவம், அனிதா என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்மணி அங்கே மரணமடைந்த சம்பவம் எல்லாம் மோடியை போன்றவர்களை பாதிக்கவில்லையா? ஏன் இந்த நீட் தேர்வு மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பிரச்சனைகளை அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று அரசியல் சட்டம் கூறுகிறது. அதை கூட மோடி அரசு தெரிந்து கொள்ளவில்லையா? எப்படியாவது தமிழகத்திலே ஒரு வஞ்சகத்தை கொடுக்க வேண்டும், மக்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பாஜக அரசு, நான் கேட்கிறேன், தலைப்பு வேற இங்கே இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை கண்டித்து தான் இந்த தலைப்பு நடைபெறுகிறது தவிர அந்த தலைப்பை புரியாதவன் அல்ல இந்த செபாஸ்டியன். இந்திய குடியரசுக் கட்சி பூலே நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு, அம்பேத்கரிசத்தை கொள்கையிலே ஏந்தி அரசியல் சாசனத்தில் வழியில் வந்தவர்கள் அம்பேத்கர் வாதிகள், அதன் வழியில் வந்த தொண்டன் என்கிற அடிப்படையிலே நான் கூறுகிறேன். தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. அதை மக்கள் ஏற்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்து புராணங்களிலே, இதிகாசங்களிலே அம்பேத்கரிசத்துக்கு நம்பிக்கை இல்லை என்பதை முதலிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். மகாபாரதம் என்ற ஒரு கதை வருகிறது. அந்த கதையை இங்கே எடுத்துக் கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். கதை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், கதை என்று தான் சொல்லுவார்கள். அந்த கதையிலே துரியோதனை காப்பாற்ற கர்ணன் அவர்கள் வருகிறார்கள். பீஷ்மர் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். பீஷ்மர் அவர்கள் கர்ணனை மதிப்பதே கிடையாது. கர்ணனுக்கு மிகப்பெரிய கோபம். கூட்டத்தோடு கூட்டமாய் 100 பேர் கொண்ட அந்த கூட்டத்தோடு நின்று போர் புரி என்று கர்ணனை கூறுகிறார் பீஷ்மர். கடுமையான கோபம் கொண்டு இருக்கிறார் கர்ணன் அவர்கள். பீஷ்மர் அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். அம்பு விடப்பட்டு பீஷ்மர் கீழே கிடக்கிறார். உயிர் போகிற நிலையிலே கர்ணனை கூப்பிடுங்கள் என்று கூறுகிறார்கள். கர்ணன் வருகிற பொழுது, கர்ணா, ஏன் உன்னை புறக்கணித்தேன் தெரியுமா? துரியோதனை காப்பாற்ற நீ ஒருவன் தான் இருக்கிறாரே தவிர உன்னை புறப்படைப்பது என்னுடைய நோக்கமல்ல என்று பீஷ்மர் கூறுகிறார். அதனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்படுவது இந்த நாட்டை காப்பாற்ற ஸ்டாலின் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார்களே தவிர அவரை நிரந்தரமாக இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவை என்பது அடையாளம் அல்ல, அது ஒரு கருத்தும் அல்ல. அந்த வகையிலே திராவிடர் கழகம் போன்ற அம்பேத்கர்வாதிகள், முஸ்லிம் லீக்குகள், குடியரசுக் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இது போன்ற சாதிபேத சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை எந்த கொம்பன் வந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறி நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி